ஆமா, நீ நேத்து நைட்டு வீட்டுக்கு வரவே இல்லையே. நேத்து உனக்கு கால் பண்ணேன், ஆனா அதுக்கும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப அமைதியா போற அப்படின்னா நான் போய் உனக்காக சமையல் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் அந்த மாதிரி உன்கிட்ட பேசியிருக்க கூடாது. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சேஃபா இருக்கும். கவலைப்பட வேணாம், எங்களால மேட்ச் விளையாட முடியும். ஈஸ்ட் சைனா பெகசஸ் நம்மள ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப நீங்க கிளம்புங்க. என்கிட்டயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்ன சின்ன குழந்தையா? நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்க எல்லாரையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போக முடியுமா? என்னாச்சு உனக்கு? இது கேட்டா சந்தோஷப்படுவேன்ல நினைச்சேன். அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம உங்ககிட்ட தான் இந்த நியூஸை ஃபர்ஸ்ட் சொல்றேன். எதுக்கு என்ன நீ சத்தம் போடுற? நல்லது. இது எல்லாமே நீங்க சொந்தமா உருவாக்கியிருக்கீங்க. எனக்கு சந்தோஷம்தான். நீங்க போகும்போது சாங் சஞ்சுவனையும் கூட கூட்டிட்டு போங்க. நாங்க கால் பண்ணோம், ஆனா அவன் பதில் சொல்லவே இல்லையே. அவனுக்கு இன்னும் போத தெளிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜியாங்ஜி அவ காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ரெஜிஸ்டர் பண்ண. அங்க மேட்ச் இருக்கா? இந்த அற்புதமா சமைச்சிருக்கேன், சாப்பிடு. உனக்கு என்னாச்சு? சாஸ் நிறைய ஊத்தாத, ரொம்ப உப்பா இருக்கு. நான் சொன்னா கேட்க மாட்டியா? பைத்தியம். ஆடா டே 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 2 பேருக்கு மட்டும்தான் ரெடி பண்ணேன்.
நீங்க 2 பேரும் சிபி ரேங்கிங் யூஸ் பண்ணி டாப் 20 கூட வர முடியாது. அப்புறம் இண்டிவிஜுவல் ரேங்கிங்ல நீங்க டாப் 30ல கூட இல்ல. லியாங் டாவ் எவ்வளவோ பெட்டர். அவன் அந்த எனர்ஜி ட்ரிங்க் காம்படிஷனை நம்பி இருக்கான். சிஸ்டர் கேக்கே இது ஒன்றும் அவ்வளோ மோசமானது இல்ல. சொல்ல போனா டென்னிஸ் மேட்ச்க்கு அப்புறமா எங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. திடீர்னு ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 2 பக்கமும் கத்தி இருக்க மாதிரி. உனக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைக்கும் போது நீ நிறைய கண்டென்ட்டோட போயாகணும். நீ ஸ்பீடா இல்லன்னு வச்சுக்கோ, உன் ஃபேன்ஸ் உன்னை விட்டு போயிடுவாங்க. உன்னை நிறைய பேர் ஆல்ரெடி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நீங்க 2 பேர் சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எனர்ஜி ட்ரிங்க் உங்களை பாப்புலர் ஆக்குதா இல்ல நீங்க எனர்ஜி ட்ரிங்க் பாப்புலர் ஆக்குறீங்களா? நீங்க ஒரு புது ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தும் போது ஆடியன்ஸோட ஃபோக்கஸ் எல்லாம் அவங்களோட பிளாட்ஃபார்ம் பக்கம் இருக்கும். அப்புறம் உங்களை யார் ஞாபகம் வச்சுக்குவா? அப்படி கிடையாது மிஸ் கேகே. இப்போ ரொம்ப வேகமா ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் எங்க ஸ்போர்ட்ஸ் கப்ல ஃபாலோ பண்றாங்க. அதுதான் இன்டர்நெட்ன்றது. நீங்க பாப்புலரா ஒரு கண்டென்ட் உருவாக்குனா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால உங்க கற்பனையையும் கிரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாசிட்டிவாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கணும். இல்லனா நீங்க ஃபாலோவர்ஸ் லூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் மறந்துடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரிசல்ட் எதுவும் வேணுமா? லியாங் டாவ், உன்னோட மூக்கு கொஞ்சம் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும். முன்னேறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு எங்க அம்மா கொடுத்த மூக்கே போதும்னு நினைக்கிறேன். இவ்ளோ சீக்கிரமாலாம் முடிவு பண்ணாத. சீக்கிரம் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை பாரு. அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணு. உன்ன மாதிரி அழகான இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அவங்க முகத்தை நம்பிதான் இருக்காங்க. லியாங் டாவ், சாப்பிடவா? இதோ வரேம்மா. நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிருக்கேன் லியாங் டாவ். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மூலியமா ஒரு மாசத்துக்கு 30,000 இருந்து 40,000 யுவான் சம்பாதிக்கலாம். நான் சொல்றத கேளு. 2,000 யுவான் உன்னோட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவாகும். அப்புறம் மீதம் உள்ள காசெல்லாம் நீங்க சொல்ற ஆளுங்க எல்லாம் இல்லீகல் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆட் பண்ணுவாங்க. இல்லனா அந்த மாதிரி பசங்க கிட்ட பிரைவேட் கிஃப்ட்ஸ் வாங்கிப்பாங்க. நான் என்னோட பிளாட்ஃபார்ம்ல கரெக்டா இருக்கேன். கரெக்டா இருக்கிறதுனால ஒரு 10,000 யுவான் கிடைக்கும். தப்பா பண்ணா டிடக்ட் ஆயிடும். இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். சரி, அந்த பணம் எல்லாம் எங்க? செலவழிச்சிட்டேன். எனக்குன்னு ட்ரெஸ்ஸும் திங்ஸும் நிறைய வாங்கணும் இல்லையா? நீ என்கிட்ட பணத்தை கொடுத்தேன்னா நான் உனக்காக சேர்த்து வைப்பேன்ல. நான் ஏன் செலவுக்கு கேட்கல. நீ ஒரு பொண்ணு, உனக்குன்னு நீ எப்பயும் பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். இல்லனா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பாத்தியா, நானே உனக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான். உனக்கு புரியுதா இல்லையா? அந்த காலத்துல என் பின்னாடி எத்தனை பேர் சுத்தி வந்தாங்க தெரியுமா? நான் தான் கன்ஃபியூஸ் ஆகி லியாங் ஷூவோட வலையில விழுந்துட்டேன். இப்ப கூட சொல்றேன், கேட்டுக்கோ. நீ எதை நம்பி இருக்கணும் தெரியுமா? உன்னோட சொந்த திறமைய மட்டும்தான். உன்னை காப்பாத்திக்கிற திறமைய வளர்த்துக்கிட்டாதான் உன்னை யாரும் ஏமாத்த முடியாது. நான் சொல்றத கவனிக்கிறியா இல்லையா? இப்படியே இருந்தனா நீ எதையும் சாதிக்க முடியாது. லியாங் யுவானும் அவங்க அம்மாவும் உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சுக்காத. அம்மா போதும்மா. நீ ஒன்னும் இப்ப அப்பாவை சத்தம் போட்டுட்டு இல்ல, என்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க தெரியுதா? நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. அப்புறம் எப்படி உயிர் வாழ்றது? அட உள்ள போ. ஹேய், எதுக்கு வெறும் காலோட இருக்க? அதனால உனக்கு என்ன பிரச்சனை?
உன் பாய் ஃப்ரெண்ட் உன் கூட சண்டை போட்டானா? இல்ல, சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்தேன். நீ உன் அம்மா அப்பா கூட சண்டை போட்டியா? இதோ பாரு, அம்மா அப்பானா அப்படிதான் இருப்பாங்க. சில நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு சில நேரம் ஏதாவது எரிச்சல் வர மாதிரி பண்ணுவாங்க. அத பத்தி கவலையே படக்கூடாது. ஆ? நீங்க என்ன எங்க டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கீங்க? கிளப்ல இருந்து விலகிட்டாங்களா? என்ன கிண்டல் பண்றியா? நான் என் கிளப்ல நம்பர் 1 சீட் பிளேயர். ஒரு வேளை கிளப்ப போனாலே என்னெல்லாம் அங்க இருந்து தூக்க மாட்டாங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு நாள் எங்க டீம் மேட்சுக்கு வெளியில போச்சு தெரியுமா? எல்லாத்தையும் கதற அடிச்சிட்டோம். ஆனாலும் இப்ப கிளப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன? லியாங் யுவான் உங்க வேலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாளா? நீ ஏன் அப்படி சொல்ற? கிளப்ப தான் மூடி இருக்காங்க, ஆனா நாங்க இருக்கோம். நான் பல வருடங்களா டென்னிஸ் விளையாடி இருக்கேன், ஆனா இப்பதான் டீம் ஸ்பிரிட்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. நாங்க தினமும் டெம்பரரி கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணாலும் அது சரியாவே வராது. இப்ப நாங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்கோம். இப்ப எங்க எல்லாருக்குமே புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கு. ஜியாஜோ, நாம இந்த கோர்ட்ல இனிமேல் விளையாட முடியாது. அவங்க பிளேயர்ஸ்க்கு டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களாம். வேற எங்கேயாச்சும் நல்ல இடமா பார்க்கலாம். சரி. டம்மி கம்பெனிஸ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா டம்மி டென்னிஸ் டீமை இப்பதான் பாக்குறேன். பரிதாபமா இருக்கு. பாய். நல்ல டென்னிஸ் கோட்டா கண்டுபிடி. செருப்ப ஒழுங்கா போடு ஃபர்ஸ்ட். என்னாச்சு? திரும்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்ற? ஜலதோஷம் பிடிச்சிருக்கா என்ன? கோல்டுக்கு மருந்து வாங்கி வச்சிருக்கேன், அது அந்த கபோர்ட்ல இருக்கு, அதை மறந்துடாம எடுத்துக்கோ. வீட்ல எப்பயுமே இந்த மாதிரி எமர்ஜென்சி மெடிசன் இருந்துகிட்டே இருக்கணும், புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. சரி சரி, புரிஞ்சா சரிதான். தேவையே இல்ல, அத ஜோடியா செய்ய வேணாம். இப்ப எதுக்கு இத வரையறீங்க? பெயிண்ட் எடுத்து வச்சு, பேப்பர் எடுத்து, பிரஷ் எடுத்து, அப்புறம் இதெல்லாம் யோசிச்சு வரையறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அப்படியே டைம் பாஸ் ஆயிடும். தனியா இருக்கிறது உங்களுக்கு உண்மையா போர் அடிக்குதா? உனக்கு தெரியுமா, காலையில நான் 5 ஷ்ரிம்ப் வரைஞ்சேன். ஆனா என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களோட பேர குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப லக்கி. அது மட்டும் இல்லாம வீட்லயும் பேர குழந்தைங்களை கவனிச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட வயசான ஹஸ்பண்ட்க்குலாம் சேவை செய்யறாங்க. ஆண்ட் வேங்குக்கு அதிர்ஷ்டமே இல்ல. அவளோட பையன் வேலைக்கு கூட போகவே இல்ல. 24 மணி நேரமும் அவங்க அம்மா அப்பாவே நம்பி வீட்ல இருக்கான். எழுந்துரு. எனக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதுக்கு நீ பகல் இப்படி தூங்குற? அப்புறம் நடு ராத்திரியில எந்திரிச்சு உட்காந்து நிலாவை பார்த்துட்டு இருக்க போறியா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த கடவுள் கூட என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓ, இதுக்கு பேர் தான் மனசோடையறதா? ஏற்கனவே 3 நாள் ஆச்சு. ஆமா, இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? நீ ஒரு நெருப்பு கோழியா மாறிட்ட கூட ரொம்ப சந்தோஷம்டா. அப்படி மாற முடியலன்னா எழுந்திரி. இதை வெளியே போட்டாதான் எழுந்திருப்பேன். இதுக்கு முன்னாடி நீ இப்படி யோசிச்சு பார்த்ததே இல்லைல்ல? நீங்க என்ன சொல்றீங்க?
நான் ஒரு இறால் வரைஞ்சேன், நீ அதை ஜோடி இறாலா வரைஞ்சிருக்க. சொல்லு, நீ யாரையாச்சும் விரும்புறியா? அந்த யூனிவர்சிட்டியில இருக்க ஆளோட ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அதுக்கப்புறம் இதை பத்தி பேசவே இல்லை. இத்தனை வருஷமா நானும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், காதலிக்காத, கல்யாணம் பண்ணாத, அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம்னு. உண்மையிலேயே நீ யாரையாச்சும் விரும்பினாலும் நீ என்கிட்ட சொல்ல மாட்ட. அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று ஓப்பனாக கேட்க விரும்புகிறேன். நான் கடைசி வர சிங்கிளாகவே இருந்தால் அது உங்களுக்கு ஓகேவா? இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி வர குழந்தை பெற்றுக்காம இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு. தனியா இருக்கிறது நல்லது தானே. நீ தனியா இருந்தா உன்னோட ஒர்க், உன்னோட லைஃப், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு போயிடும். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. உனக்கு பிடிச்சது செஞ்சு சந்தோஷமா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா உனக்குன்னு ஒருத்தனை செலக்ட் பண்ணா உன்னை ஒருத்தன்ட்டு நீ ஜட்ஜ் பண்றதுக்கு ஒப்படைக்கிறேன்னு அர்த்தம். ஆரம்பத்துல நீ சந்தோஷமா இருப்ப, அவன் சந்தோஷமா இருப்பான், எல்லாருமே சந்தோஷமா இருக்குமே தெரியும். ஆனா நாள் ஆக ஆக பிடிக்காம போயிடும். கடைசியில கஷ்டம்ன்றதுதான் வந்து மிஞ்சும். இது எல்லாமே உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்தது. நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க தானே செய்யுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே அந்யோன்யமா இருக்காங்கம்மா. ஒருவேளை பிரேக்கப் ஆனாலும் சரி, நாம அவங்களோட நினைவுகள்ல இருக்க தானே செய்யறோம். அது பாசிட்டிவா தான் இருக்கும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு பாப்போம். அந்த மாதிரி யாரையாச்சும் உனக்கு தெரியுமா என்ன? நீ நினைக்கிற மாதிரி சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே வலியா தான் இருக்கும். உன்னோட காலேஜ் லவ் பத்தி நீ யோசிச்சு பாரு. கடைசியில முடிவு என்னாச்சு? படிப்பை முடிக்கலன்ற சர்டிபிகேட் தான் கிடைச்சது. அது என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருங்க. நீ ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்ப நீ டென்னிஸ் விளையாடலையா? சாங் சாங் சுவான், உனக்கு இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா? அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் ப்ளே பண்ண மாட்டேன். இந்தாங்க சிகரெட்ஸ். திரும்ப நான் வாங்க சொல்லாதீங்க. சாங் சான்சுவான் என்னை இக்னோர் பண்றான். சாங் சான்சுவான் உன்னை இக்னோர் பண்றானா? நீ தானே சொன்ன அன்னைக்கு நைட்டு நீங்க 2 பேரும். அப்ப நானு விரும்பிதான் அப்படி நடந்துக்கிட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு கத்திய தூக்கி தலையில வைக்கிற மாதிரின்னு. ஆனா நான் அவன் தலையில குத்திட்டேன். அதுக்கு அவன் என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். இனிமே டென்னிஸ் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியற மாதிரி சொல்லு. பிளாக் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நான் அப்ப அந்த சிச்சுவேஷனை டைவர்ட் பண்றதுக்காக அப்படி பேசினேன். நான் அவனை என்ன சொன்னேன்னா, அப்போ அந்த சமயம் அளவுக்கு அதிகமா குடிச்சதாலதான் நாம எல்லாம் மீறி போயிட்டோம், வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். நீ இதை சீரியஸா எடுத்துக்காதன்னு சொன்னேன். அட நீ என்ன பைத்தியமா?
நீ ஏன் அந்த மாதிரி சொன்ன? அதுவும் இல்லாம நீ அந்த மாதிரி ஆளா என்ன? உனக்கு நேட்ட பிடிக்கும், இருந்தாலும் நீ அவனை தூக்கி எறியலையா? நீ எதுக்காக அந்த மாதிரி கடுமையான வார்த்தையெல்லாம் சொன்ன? அவ்வளவு திமிரா உனக்கு? போதும் நிப்பாட்டு. எனக்கு தெரியாம என்ன அறியாம நான் அந்த மாதிரி பேசிட்டேன். அது இவ்வளவு பெரிய தப்பாகும்னு எனக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி பேசினேன். இதெல்லாம் சொன்ன பிறகுதான் நான் சொன்னது தப்புன்னு உணர ஆரம்பிச்சேன். லியாங் யான், உனக்கு என்ன பயமா இருக்கா? ஆ, உனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுதா? உன்னோட முட்டாள்தனமான தீரைக்கு பின்னாடி நீ போய் ஒளிஞ்சுக்கிற. சும்மா ஷோ காட்டிட்டு இருக்க, ஆனா காதலிக்க மாட்டேங்கிற. ஆனாலும் நீயும் அவனும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. நான் உண்மையிலே உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் செல்லம். இங்க பாரு, நீ நிறைய தவறான ஆட்கள் கூட பழகி கஷ்டப்பட்டிருக்க. ஞாபகம் இருக்கா? அந்த பிளாக் ரூம் பத்தி நீ ஏற்கனவே சொல்லியிருக்கியே. அது ஒன்றும் மக்களை சாப்பிட போறது கிடையாது. அதுக்குள்ள நடக்கிறது சாகறதுக்கான 100 வழி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நீ எதை முழுசா நம்பணும் தெரியுமா? உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குன்னு தான். நீ அந்த மாதிரி ஒரு அறைக்குள்ள போகும்போது எல்லா லைட்டும் எரியும். நான் முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. நான் ஏன் முதல்லயே அதுக்குள்ள வரல? புரிஞ்சுதா? நமக்கு ஒருத்தர் ரொம்ப வருஷமா தெரியும். உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. 6 மாசத்துல நீ எந்த அளவுக்கு முன்னேறி இருக்க தெரியுமா? உன்னால ஜியாங்ஜியை எதிர்கொள்ள கூட தைரியம் வந்திருக்கு. ஒரு அருமையான வேலையை கூட குப்பன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க. இந்த வருஷம் நம்ம இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி நீ போன வருஷம் யோசிச்சிருக்கியா? நான் சாங் சாஞ்சுவனை இந்த வருஷம் சந்திச்ச பிறகுதான். பாத்தியா, உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு நீ எந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னு. அப்புறம் அந்த விளக்க எரிய விட வேண்டியதானே? போதும், நீ என்ன ரொம்ப ஏத்தி விடுற. நான் அப்படிதான் செய்வேன். லியாங் டாவ், லேட்டஸ்டா உன் கூட எத்தனை தடவை பேசியிருக்கேன்னு ஞாபகம் இல்ல. உன்னோட நம்பர்ஸ் நீ பாத்தியா? நீ சீக்கிரம் பாப்புலர் ஆனோன்ற அவசரத்துல இருக்கியா? ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ், கன்வர்ஷன் இப்படி எதுவுமே இல்ல. இப்போ உன்னை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொன்ன, நீ அதையும் மறுத்துட்ட. பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ உன்னை நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும். நானும் கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதுல கேப்ஷன் போட்டு எடிட் பண்ணி விஎஃப்எக்ஸ் போட்டு நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா நல்லா ரீச் ஆயிடும். நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம். உன்னோட எல்லா ஹாட் வீடியோஸும் ஸ்விம்மிங் பூல், எனர்ஜி ட்ரிங்க் காம்படிஷன், ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட், இதெல்லாம் வீடியோட குவாலிட்டினால பாப்புலர் ஆச்சுன்னு நீ நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல. உன்னோட சக்சஸோட ரகசியம் நீ மக்களை கியூரியஸ் ஆக்குறது தான். டிராமாட்டிக்கா ஜா டிராப்பிங் ஏதாவது பண்ணாதான் நல்லா இருக்கும். நீ பிரைவேட்டா எப்படி இருக்க, ட்ரெடிஷ்னலா இருக்கேன்றதெல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா வீடியோஸ்ல நீ நடிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. நான் உன்னை சைன் பண்ணதுக்கு காரணம் நீ நல்லா பிரசன்ட் பண்ணுவேன் தான். நீ நல்ல வீடியோ எடிட் பண்ணுவேன்ற காரணத்துக்காக இல்ல. ஹாய். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்னால இப்ப தண்ணி குடிக்க முடியாது. என்ன நீ என்ன சொல்ற? நீ எதுக்காக இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை நான் சிஸ்டர் கேகேவோட கார்ல பார்த்தேன். நானா நடிக்கிறேன்னா? எங்களுக்கு தேவையானதை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்குள்ள இருக்கிற உறவு என்னன்னு தெரியுமா?
நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. நானே சுயமாக வெற்றி அடைவேன் கனவு காண்றதுக்கு. ஒருவேளை அவளுடைய உதவி எனக்கு இருந்தா இப்போ இருக்கிறத விட ரிசோர்ஸ் எனக்கு நல்லா இருக்கும். என்னுடைய கெரியர் ஸ்மூத்தாகவும் போகும். பரவாயில்ல, நீ டைரக்டாவே பேசிட்ட. ஒருவேளை இதை பத்தி நீ ஏற்கனவே யோசிச்சனா அப்புறம் எதுக்கு என் கூட சிபியா இருக்க? நீ எப்பயுமே இந்த மாதிரி ஒதுங்கி இருக்கிற மாதிரி நடிக்காத. உனக்கு நிறைய வியூவர்ஸ் வேணும், ஆனால் நீ இன்டீசெண்டாக பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற. சில வீடியோஸ்னால நீ நிஜமாவே பாப்புலர் ஆயிருக்கலாம். யாரோ ஷார்ட்கட் எடுத்தா நீங்க மேல உட்காந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்களா? லியாங்தோ, என்னுடைய வழிகள் உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் நான் 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். உன் பாட்டம் லைன் என்னை விட கம்மியாக இருக்கலாம். சாரி, என்னோட டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீயே பண்ணிக்கோ. என்னால வீடியோ எடுக்க முடியாது. நான் போயிட்டு வரேன். ஒரு நேரத்துல ஒரு பால் சர்வ் பண்றத நான் வாட்ச் பண்ணேன். அது கிரவுண்ட்ல பட்டு பவுன்ஸ் ஆகி முன்னாடி வந்தது. மறுபடியும் ஹிட் பண்ணாங்க. இந்த மாதிரி வாழ்றது தான் வாழ்க்கையோட யதார்த்தம். உன்னை பாத்தியா? நீ லைவ் ஸ்ட்ரீம்ல ஒர்க் பண்ற. சும்மா வியூவர்ஸையும் ஃபாலோவர்ஸையும் அட்ராக்ட் பண்றதுல அர்த்தம் இருக்கா? நீ இந்த மாதிரி ஆட்களோட ரொம்ப நாளா பழகுற, தெளிவா யோசிக்கவே மாட்ற. நான் உனக்கு சைன் பண்ணதுக்கு காரணம் நீ தெளிவா பிரசன்ட் பண்ணுவேன் தான். உனக்கு வீடியோஸ் எடிட் பண்ண தெரியுன்றதுக்காக கிடையாது. என்னுடைய வழிமுறைகளை நீ ஏற்றுக்கலன்னா பரவாயில்ல. நான் இந்த ஃபீல்டில் 2 வருஷம் இருக்கணும். உன்னை விட நான் கம்மியாக இருக்கலாம். எனக்கு ஏதாச்சும் நீ வாங்கிட்டு வரணும்னா ஏன் உனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு? எனக்காக நீ கொஞ்சம் காசு கூட செலவு பண்ண மாட்டேங்கிற. நீயும் லியாங்டாவும் நன்றி கட்டவங்க. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. ஹே ஹே ஹே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன், போன ஜென்மத்துல ஒருத்தர் கையால ஒருத்தர் கொன்னு இருப்போம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி ஆகுது. நிச்சயமா தெரியும், நீதான் என் கையால செத்திருப்ப. நான் எப்பயும் இப்படி கேம் விளையாட மாட்டேன். இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சேன். இந்த நேரத்துல நீ ஏன் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாம இருக்க? இந்த நேரத்துல காதலிக்கிற மாதிரி நடிக்க முடியலையா? என்ன நெருங்கி கவனிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி லோ எண்ட் இன்டர்நெட் கேஃபேல உனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஹே, எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல. நம்ம 2 பேருக்குமே பொதுவா சில விஷயங்கள் இருக்கு. எனக்கும் தான். நீ சாப்பிட்டியா? நான் ட்ரீட் தரேன். வா போலாம். இந்தா, இதை ட்ரை பண்ணு. நான் என்ன பிரச்சனையா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வயசுல உங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணா உன்னால தனியா வாழ முடியாதா என்ன? எனக்கு எரிச்சலா இருக்கு. எங்க அப்பா சரியான சுயநலவாதி. நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனாலும் கிளப்பை உடனே வித்துட்டாரு. அவரோட பார்வையில அவரோட கரியர் மட்டும்தான் கரியர். அப்பா அது சரிதானே?
உங்க அப்பா இல்லாம உன்னால இருக்க முடியுதுல்ல. நீ பினான்சியலா இண்டிபெண்டன்ட்டா இல்லன்னு வச்சுக்கோயே, இண்டிபெண்டன்ட்டா இல்லன்னு தான் அர்த்தம். அதோட நீ நிறைய நல்ல விஷயங்களோட தான் பிறந்திருக்க. ஒரு சின்ன விஷயம் தப்பா போனா அதை உன்னால தாங்கிக்க முடியாதா? நாளா ரொம்ப லோ லெவல்ல பிறந்தவ. காலையில எழுந்துக்கும் போது 20-80 இருக்கும். 80% கெட்டது, 20% நல்லது. என்னால் மோசமா இருந்துச்சுன்னா அதை கண்டுக்க மாட்டேன், நல்லா இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுவேன். சரி ஓகே. ஆமா நீயும் என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது ஏதோ ஃபேக் சிபின்னு சொல்லிட்டு இருந்தியே. நீயும் நிஜத்துல இருந்து தப்பிக்க தான் இங்க வந்திருக்கியா? ஆனாலும் இது நல்ல விஷயம்தான். சரி சியர்ஸ் பண்ணிக்கலாம். நிஜத்துக்கு நீ திரும்பி வரத்துக்கு நீ ஒரு ஸ்டெப் நெருங்கிட்ட. கம் ஆன். நீ ஞாபகப்படுத்திட்ட. உன்னோட செலிப்ரேஷனை கொண்டாட எனக்கு உரிமை இருக்கு. ஆசம், பிரமாதமா இருக்கு. உன்னை நீயே நல்லா கவனிச்சுக்கிற. நான் வீட்டுக்கு போய் எங்க அப்பாவை நல்லா பாத்துக்கிறேன். சரி, நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம். இந்த டைவர்ஸ்க்கு நீங்க ஒத்துக்க போறீங்களா இல்லையா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நாம எதுக்காக டிவோர்ஸ் பண்ணணும்? இனிமே என்னால நடிச்சு வாழ முடியாது. நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே, எல்லா பெண்களும் தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிற நல்ல கெரியர் உள்ள ஆண்களை தேர்ந்தெடுக்கணும்னு. அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அதை நீங்க செஞ்சிட்டீங்க. நீங்க உண்மையிலேயே நல்லா நடிச்சீங்க. ஆனாலும் இந்த நாடகத்துல என்னோட நடிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. அதனால நிறுத்திடுறேன். என்னோட மிச்சம் இருக்க வாழ்க்கையில இந்த பொய்யான சந்தோஷம் தேவையில்லை. நான் ஒத்துக்கிறேன். டாட், நீங்க எப்பயுமே என்ன பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லுவீங்கல்ல. வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு ஆஃபர் கிடைச்சு நான் படிக்க போகல. அதுக்கான காரணத்தை நான் இப்ப சொல்றேன். நீங்க யாருன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட. ஒருவேளை நான் இங்க இருந்து போயிட்டேனா நம்ம மொத்த குடும்பமும் ஒரேடியா முடிஞ்சு போயிடும். உங்க 2 பேருக்கு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரை எடுக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் நான் இங்க இருக்கிறதே நம்ம குடும்பத்தை ஒன்னா வைக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது அம்மாவோட வாழ்க்கையில சில வருஷங்கள் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு. டாட், சைன் பண்ணுங்க. உங்களால என் அம்மா அனுபவிச்சது போதும். ஏய், என்னப்பாச்சு? மறுபடியும் உன் பையன் கூட சண்டை போட்டியா? அவனை பத்தி யார் அக்கறைப்பட்டா? அங்கிள், நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். ஒரு 2 நாள் நான் இங்க இருக்கலாமா? என்னாச்சு? அந்த பொண்ணு தான் சொன்னா, ஒரு நல்ல விஷயம் கிடைச்சா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கெட்ட விஷயமும் கிடைக்கும்னு. அப்புறம் இன்னொன்னு சொன்னா, பண விஷயத்துல நீ சுதந்திரமா இல்லைன்னா உன்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியாதுன்னு. நானும் அதை பத்தி யோசிச்சேன். நான் கூட நாளையில இருந்து கடுமையா பிராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆமா, உனக்கு என்னாச்சு? உனக்கு காம்படிஷன் போக விருப்பம் இல்லையா? அப்புறம் எதுக்காக நம்ம குடிச்சோம் அன்னைக்கு? லியாங் யுவான் எதுக்காக தன்னுடைய மரியாதையை அன்னைக்கு விட்டு கொடுத்தாங்க? குடிச்ச அப்புறம் என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு நீங்க 2 பேர் சண்டை போட்டீங்க? தயவு செஞ்சு தலையை தடவாம என்கிட்ட பேசு. நீ இந்த சோஃபால படு. ஓகே. காம்படிஷன் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. நீ ஏன் டீமை வழி நடத்து, நான் வரலாம். ஒரு நிமிஷம். நான் எதுக்கு டீமை வழி நடத்தணும்? நீ தானே டீம் கேப்டன். நீ எப்படி அசால்ட்டா சொல்ற அந்த காம்படிஷனுக்கு போக மாட்டேன்னு? கொஞ்ச நாளா நீ பிராக்டிஸ்க்கும் வரதில்ல. லியாங் யுவான் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாம வந்துட்டு இருக்காங்க.
டெய்லி இன்வெஸ்டர்ஸ்க்காகவும் வென்யூஸ்க்காகவும் அலையிறாங்க. அது காரணம் காம்படிஷனுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிஸ் குறையக்கூடாதுன்னு தான். நீ சாப்பிட்டியா? நான் ஏதாவது சமைச்சு தரேன் இரு. இல்ல, நான் பேசுறத கொஞ்சம் கேளு. இங்க உட்கார் கொஞ்ச நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாரேன். நம்ம பாயிண்ட் ஈஸ்ட் பெகசஸ்க்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஸ்கோர்ஸ்லாம் நம்மளோடது தான். பேட்மிண்டன்ல இருந்து டென்னிஸ்க்கு மாறினதுக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இப்ப எதுக்கு நீ இதை விட்டுட்டு ஒதுங்குற? நான் ரொம்ப நாளா டென்னிஸ் விளையாடுறேன். உண்மை என்னன்னா லியாங் யுவான் நாங்க வரதுக்கு முன்னாடி நான் எதுவும் பெருசா சாதிச்சது இல்ல. ஆனா இப்ப பாத்தியா, ஷென்சி கூட கடுமையா பிராக்டிஸ் பண்ணி சாம்பியன்ஷிப் வாங்கணும்னு நினைக்கிறான். நம்ம இந்த நிலைமைக்கு வந்த விஷயம் சாதாரண விஷயம் நினைக்கிறியா? இந்த நேரத்துல நீ ஏன் ஒதுங்குற? எங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம உன்னால புரிஞ்சிக்க முடியாது. எனக்கு யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, யார் யாரை இரிட்டேட் பண்ணாங்கன்னு தெரியாது. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கூட கிடையாது. ஆனா சான்சுவான், நல்லதோ கெட்டதோ எந்த விஷயமா இருந்தாலும் நீ மேட்சை விட போறங்கிற மத்தவங்கள உன்னை ரொம்ப கீழே பார்ப்பாங்க. எப்படியோ நான் அதை பத்திலாம் யோசிச்சு பார்த்துட்டேன். நம்ம இந்த டூர்ல குரூப் பி சாம்பியன்ஷிப் அது வாங்கி ஆகணும். உன்னோட லெவல் வச்சு நம்ம லோயர் லெவல் டிராஃபியாவது வாங்கி ஆகணும். புரிஞ்சுதா? நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு போராடணுமே, அதெல்லாம் இதுக்குதானா? கொஞ்சம் அதை பத்தி நல்லா யோசியேன். சரி, நீ தூங்கு. நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் கண்டுக்காம போயிட்டே இருக்க? தம்பி, அங்கிள், இங்க நீ நல்லா படுத்து தூங்கு. உனக்கு பசிக்கலையா? இல்ல. உனக்காக நான் கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சுட்டு வரேன். என்ன இவரு மொத்த குடும்பமும் நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்குது. நான் தெளிவா தானே பேசுறேன். 1 2 3 நான் தெளிவா பேசுறேனா? ஹேய், எழுந்துரு. என்ன டைம் தெரியும்ல இப்போ? டோர்னமெண்ட்டுக்கு கோச் யான் நமக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் தராரு. என்ன தொந்தரவு பண்ணாத, நான் தூங்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா, இல்லனா ட்ரைனிங் எடுக்க இடமே இல்லாம போயிடும். நம்ம பஸ்ல வேற எங்கேயாவது போய் பிராக்டிஸ் பண்ணோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. என்ன தொந்தரவு பண்ணாத, நான் தான் தூங்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்றேன்ல. இவ்ளோ பிடிவாதம் இருக்க கூடாது. வாங்க, இந்த இடம்தான். மேனேஜர் லியாங், என்ன இவ்வளோ அவுட்டரில் இருக்கு? இதே எப்படி கண்டுபிடிச்சிங்க? சிட்டியில் இருக்கிற நல்ல கோட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. டோர்னமெண்ட் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நாம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்ல. ஸோ நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போட்டு ஆகணும். இன்னும் நமக்கு கஷ்டம்லாம் முடியல. ஆமாம், செஞ்சுவானுங்க. ட்ரைனிங்க்கு வர மாட்டான். அவனை கன்வின்ஸ் பண்ண முடியல. அவனுக்கு என்னதான் ப்ராப்ளமா? வேணுமுன்னே ட்ரைனிங் எல்லாம் அவாய்ட் பண்றானா? நாம போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவோம். கோட்டை சுத்தி 10 லேப்ஸ் ஓடுங்க. எதுக்காக அங்க நின்னுட்டு இருக்க? ஜியாஜோ எங்க? அவன் ஏன் இன்னும் எந்திரிக்கல? முதல்ல நேரத்தை பாரு. அவன் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டான். இது உண்மையிலேயே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் இப்படி இருந்ததே கிடையாது. நான் தூங்கினா அப்படியே என்ன விட்டுட்டு போயிடுவானா? ஓ சாரி, ஐ எம் சாரி.
என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியாம பட்டுருச்சு, சாரி. நீ இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்க? நாங்க எங்க பிராக்டிஸ் போறோம்னு தெரியணுமா? நான் திரும்பி கேக்குறேன், வரியா இல்லையா? இல்ல நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, தேவலாம கேட்டுட்டே இருக்காத. சன்ஷுவான், நான் தெரியாம கேட்டுட்டேன். இவன் எதுக்கு என்ன கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போக மாட்டேங்கிறான்? அவன் உன்னை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறியா? ஒன்றும் லேட் ஆகல, சீக்கிரம் அவனை ஃபாலோ பண்ணு. நீ ஒரு இம்சை, உன் குடும்பமே இம்சை தான்.如果不将世俗当理，让感情肆意然不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定能换你也相信？我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下，听你说都不要紧，还有我。You will be loved, you will be loved， 想去你心里啊，站在原地也不怕，我的每一次回眸有你。You will be loved, you will be loved， 想去你心里啊，敢把全世界抛下，听你说都不要紧，还有我。You will be loved, you will be loved， 想去你心里啊，站在原地也不怕，我的每一次回眸有你，我会成为那个人啊，是那为你勇敢的人啊，是你守护的人啊，我会成为那个人啊，带着微笑走向你。